நான்தாங்க பர்வதி. நான் தான் உங்கள் பிரகதி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா, எங்களோட ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு ரொம்ப பயங்கரமான ஊர் ஒரு 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 பயங்கரமான முடுக்கு சொல்லுவோம். தெருலாம் அவ்வளோதான் இருக்காது, முடுக்கு. அதை பற்றி காம்பவுண்ட் அதான் பற்றி மணிக்கு பார்க்க போகிறோம். அதுக்குள்ள மணி 5க்கு அங்கே பெல் அடிச்சிட்டாங்க. சரி, நம்ம கடைக்குன்னு பார்த்து முடிச்சிடுவோம். வாங்க போகலாம். லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு வந்து போய் அங்கே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அந்த இடத்த காட்டுறோம், அதுக்கப்புறம் மேலும் பார்க்கலாம். ஓகே, சரி வாங்க நம்ம போய்ட்டு அந்த முடுக்க பார்ப்போம். கைஸ் இங்கே பார்க்குறீங்களா கைஸ், இந்த அந்த அங்கே இருக்கிற அந்த டேனிங் தான். கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு சாமியார் வீடுன்னு தான், இல்லை சாமியார் வீடு. இந்த ஏரியா வந்து ரொம்ப பெருசு. அங்கே ஒரு பூனை வந்து நம்மளோட ஒபிட்டோன்னு ஒரு பூனை. அது வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரில சரியா, வெயில் அடிக்கனால உங்களுக்கு வந்து அந்த வெயில் அடிக்கும் தெரிய மாட்டேன் போல. ஆமாம், அந்த குட்டி பூனோட ஃபாதர் டேடி தெரிய மாட்டேங்கி. தெரியுது. அது வந்து இப்போ தூங்கிட்டு, அதுக்கு வந்து பின்னாடி ஒரு அடிபட்டுருக்கு. அது வந்து எப்படி ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது, மிஸ்டரியாகவே இருக்குது. சரி, நம்ம வந்து நம்மளோட விலாகுக்கான ஒரு மெயினான ஸ்பாட்டை பார்த்துருவோம். நான் அந்த பேசின அந்த டேனிங்கு தான். இதில் வந்து எவ்வளோ பேர் இருந்து போயிருக்காங்க, ஒரு 100க்கும் மேலே. இப்போ இது 100+ மேலே வந்து இதில் வந்து ஆட்கள் இறந்து போயிருக்காங்க. அது வந்து இந்த முடுக்க ஆட்களுக்கு வந்து கருப்பசாமி, அவருக்கு வந்து ஃபுல்லாக நிறைய பேய்கள் உண்டு எல்லோரும் சொல்லுவாங்க. நம்ம இந்த சின்ன கொஞ்சம் சொல்லுவாங்க. நைட்டு 8 மணிக்கு மேலே அங்கே யாரும் போக மாட்டாங்க. நைட்டு 8 மணிக்கு மேலே யாரும் வெளியே வர மாட்டாங்க. அது ஒரே ஒரு கருப்பு கலர் நாய் மட்டும் இருக்கும். அது வந்து இப்போ அது இல்லை வெளியே. சரி, இப்போ வந்து நம்மளோட பிரகதி சார் பேசுவார். அந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் பண்ணுங்க சார். இல்லை, தேட்டர் லைக் ஷேர்னு போகக்கூடாது. அங்கேருந்து இது வந்து ரொம்ப பெரிய தெருல, ரொம்ப 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 எங்கள் தெரு இதுக்கு போவோம். அதாவது இந்த இங்கே இருக்கலான்னு முதுக்கு வந்து எங்கள் தெரு மேலே போவோம், கோயில் பக்கத்தில். ஆமாம், நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீட்டில் சொல்லியிருப்பேன். அதுதான் எங்களோட தெருவோட மெயின் கோயில்னு. அந்த கோயிலுக்கு தான் இந்த ரூட்டு போய்ட்டு ஜாயிண்ட் ஆகும். நிறைய ஷார்ட்கட் இருக்குது போகிறதுக்கு. சரி, நம்ம மாடிக்கு போயிட்டு பொண்ணு உட்காந்து பேசுவோம். அதோட ஏதாச்சும் ஒரு ஹிஸ்ட்ரி உனக்கு தெரியுமா? ஏதாச்சும் அந்த முடுக்க ஹிஸ்ட்ரி உனக்கு தெரியுமா? ஒரு 2 பேர் ஆவியாக இன்னும் சுற்றிட்டு இருக்காங்களா? எங்கே? இன்னும் 2 பேர் அங்கே ஆவியாக சுற்றிட்டு இருக்காங்களா? நிறைய பேர் இருப்பாங்களே. சில பேர் அவங்க பார்க்க மாட்டாங்க. சரி, நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்களா? அப்படி நிறைய புரளி இருக்கு. அது புரளி, அவனுக்கு அது புரளியா? சரி, ஏதாவது நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க, அது எல்லாரும் சொல்கிறாங்க. அது உண்மைதான். இங்கே அது உண்மைதான். இதுதான் நம்ம மாடி, அதாவது என் மாடி, இது எங்கள் இது என் மாடி. பாரதி வீடு அங்கே இருக்குது, இது எங்கள் வீடு. நான் வந்து போகும்போது வீடியோ சொல்லியிருப்பேன். இதுதான் என்னோடய ஃப்ரெண்டு வீடு. நான் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு கேமரா பிடிச்சிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாலியாக இருந்த இடம் ஃபுல்லாக இதுதான். ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போனோம். அன்னைக்கு ஒன்று நைட்டு நம்ம இங்கே இருந்தோம் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் மட்டும் இருந்தோம். ரொம்ப ஆக்டிவிட்டீஸ். நீ பார்த்தேன்னு தெரியல. நாங்கள் வந்து இவங்க அம்மா வரான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் அங்கே தாவி குதிச்சுட்டு போனதுமா. போனதுக்கப்புறம் கரெக்டாக இந்த இடத்துல சர்ன்னு போச்சு. நான் சரி பானக்கான்னு இருக்குன்னு நினச்சேன். சர்ன்னு போச்சு. அதுக்கப்புறம் தான் பிடிச்சி பானக்கா மாடியிலே வரல. அது எங்கள் அம்மா தான். அது உங்கள் அம்மா தான். சரி, பிறகு வந்து அது வந்து இப்போ வரைக்கும் மிஸ்டியாக இருக்குது. இப்போ தான் அந்த நிறைய பேர் வீடை இடிச்சிட்டு திருப்பி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஒரு வீடு இப்போ தான் இடிச்சிட்டு திருப்பி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, நம்ம வளவலன்னு பேசலாம். இப்போ இந்த வீடு ரொம்ப நேரம் போகும். இப்போ நீங்கள் யாரும் நினைக்க மாட்டீங்க. இதே மாதிரி நிறைய மிஸ்டியான ஸ்டோரிஸு ஒருத்தருக்கு தெரியும். நான் சொல்கிறேன். அப்புறம்
அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது விளாக்ஸு அதர் விளாக்ஸு கேமிங் விளாக்ஸு அப்படி ஏதாவது ஒன்றுனா கமெண்ட்டில் பண்ணுங்கள். கேமிங் ஆப்ஸ்லாம் எனக்கு போகிறது கஷ்டம், டைம் எடுக்காது. ஆனால் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் ஒரு சேலஞ்சு கொடுங்க, தண்ணியில் மிளகாப்பொடி கலந்து குடிங்க அப்படின்னு. அதை நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோம். அதே மாதிரி இதேமாரி நிறைய மிஸ்ட்ரியான ஒரு ஸ்டோரி எல்லாமே ரியலாக நடந்தது. நம்மளோட கேங்கில் இருக்குன்னு ஒருத்தனுக்கு தெரியும். அவன் பேர் சொடலை முத்து. அதான பேர்? ஆமாம். அவங்க கேங்கு பேர் நருட்டோ கேங். கரெக்டாக இருந்தாங்க கேங்கு. இப்போ வந்து அதுலேருந்து ஒரு ஆள் போயிட்டாரு. சரி சொல்கிறேன். அதெல்லாம் வேணாம். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமலோட சேனலை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு அந்த புதுசாக ஏதாச்சும் ஒரு சேலஞ்சு கொடுங்க. மேலும் புதிய வீடியோ சந்திப்போம். அதுலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் பார்வதி. நான் உங்கள் பிரகதி. டாட்டா, பாய் பாய். நாளைக்கு ஒரு வீடியோ சந்திப்போம். பாய் பாய். அவ்வளோதான்.